ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு கார்த்திகை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான சாதகமான இல்லை சாதகமற்ற சூழல்லாம் இருக்க போகுது 12 ராசிக்கும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. கார்த்திகை மாதம் என்பது ஒரு மிகச்சிறப்பான மாதம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. ஏன்னா விளக்கிடும் மாதம்னு பேர். இந்த கார்த்திகை ஆரம்பித்த நாள் முதலாக நம்ம என்ன பண்ணோன்னா இல்லங்களில் வாசலில் எப்பவும் இரு தீபங்களை ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த கார்த்திகை மாதம் என்பது நமக்கு நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரையும் இருக்கிற நாட்கள் தான் நம்ம கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். ஏன்னா தமிழ் மாதத்தில் 2 ஆங்கில மாதங்கள் கலந்து வரும். இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது என்னென்னா ஐயப்பனுக்கு மாலை போடுறது தான். சாமியே சரணம் ஐயப்பா. இது இந்த ஐயப்பனுக்கு மாலை போடுவது என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய 7.5 சனியின் தாக்கத்தை கூட குறைத்து கொடுத்துரும். அதுக்கு ஒரு பரிகாரமாகவே கூட அமையும். அதே போல் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் இருக்கு இல்லையா, அன்று போய் நம்ம புண்ணிய நதிகளை நீராடுவது, அதே போல் காவிரியில் நீராடும் பொழுது நம்மளுடைய சகல தோஷங்களும் போக்கும். சாப நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். இதுக்கு முடவன் முழுக்குன்னு கூட சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த விசேஷம் ஏகாதசி வரும் இல்லையா, ஒவ்வொரு மாதம் வருகின்ற ஏகாதசி. அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்று பெருமாளை வழிபடும் போது 54 வகையான பாவங்கள் தீருமா. அது மட்டும் இல்லை, கார்த்திகைனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன சொல்லுங்க பார்ப்போம்? திருக்கார்த்திகை தீபம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சிறப்பு. ஏன்னா சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நம்ம வணங்குவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் முதல் நாள் வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா பரணி தீபம் சொல்லுவோம். அந்த பரணி நட்சத்திரமும் ரொம்ப சிறப்பானது. அந்த பரணி நட்சத்திரம் நம்மளுக்கு என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 13 கட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல அந்த கார்த்திகை நம்மளுக்கு 17/3/12/2025 புதன்கிழமை அன்று பரணி நட்சத்திரம் வருது. இந்த பரணி நட்சத்திரம் அன்று ஏற்றப்படும் தீபத்திற்கு பரணி தீபம் யம தீபம் என்று பெயர். இந்த தீபத்துக்கு என்னமா சிறப்பு அப்படின்றவங்க அன்று மாலை 6 மணிக்கு மேலே இல்லங்களில் ஒரு 5 தீபங்களை ஏற்றி நம்ம சிவபெருமானை வழிபடும் பொழுது யமதர்மராஜாவே மனம் குளிர்ந்துருவாராம். யமதர்மராஜா சொன்னது, ஐயா பூலோகத்தில் கஷ்டப்படுறோம், மேல்லோகத்தையும் எங்களால் கஷ்டப்பட முடியாது, அதனால் எங்களுக்கு அந்த யம வாதனை இல்லாமல் இறக்கும் தருவாயிலும் நாங்கள் மேலுலக வாழ்க்கையிலும் நிம்மதியான ஒரு நல்ல பலன்களை அடைவதற்கு மேல்லோகம் ரொம்ப இருட்டாம், போக முடியாதான், பல்லாயிரக்கணக்கான மைல்கள் இருக்குமா, அதுக்கு ஒளி காட்டவும் இந்த தீபத்தை ஏற்றுறோம். அது மட்டும் இல்லாமல் 5 தீபங்கள் ஏன் ஏற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கியது. அந்த 5 தீபங்கள் வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதமும் நம்ம உள்ளே இருக்க பஞ்சபூதமும் சரியாக இயங்கும்போது தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். அதே போல் உலகியல்லையும் அந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், நம்ம விளைச்சல், நம்மளுடைய தட்பவெப்பநிலை இதெல்லாமே சிறப்பாக இருக்கும்பொழுது தான் நம்மளும் சிறப்பாக வாழ முடியும். ஏன்னா திருமூலர் சொல்லியிருக்கார் இல்லையா, அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில்னு. அதனால் அந்த பரணி தீபம் ரொம்ப சிறப்பாக கருதப்படுது. அதனால் பரணி தீபம் ஏற்றி மறுநாள் திருக்கார்த்திகை நம்மளுக்கு 4/12/2025 வியாழக்கிழமை அன்று நம்ம தீபங்கள் இல்லந்தோறும் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலனை தரும். நம்ம கேட்டதை உடனே தரக்கூடியவர் சிவபெருமான். அதனால் அந்த நாளில் குறைந்தது 27 தீபங்கள் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அதற்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம்னு நம்ம சொல்லுவோம். அது என்னென்னா பெருமாள் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது, அன்றைய தினமும் நம்ம இல்லங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பான லக்ஷ்மி கடாட்சத்தை தரும். கும்பராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் அதிர்ஷ்டம் கும்பத்தின் பிடியில் அப்படின்னு சொல்லியாச்சு. கும்பராசிக்கு தான் இந்த பலன் சொல்கிறீங்களா அப்படின்னு எல்லோருக்கும் திருப்பி இன்னொரு தடவை பார்த்துக்கிறாங்க. நேமு அந்த டைட்டில்லாம் பார்க்குறீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. உண்மைதான், கும்பத்திற்கு குதூகலமான பலன்கள். நிறைய கஷ்டப்பட்டுடுச்சு கும்பம். இதில் இருக்கும் சதயத்துடைய சோகத்தையும் பெரிய ஒரு இதுவே எழுதலாம். அதை பட்ட மாதிரி அதுக்கு கண்கள் குளமாகி படாத பாடு
கும்பமே கஷ்டப்பட்டுச்சு. ஆனால் இதில் பட்ட சதயம், ஏன்னா எல்லாரையுமே நம்பி ஏமாந்துடும். ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாய வலைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு அன்புக்கிட்ட போனால் அப்படியே மாட்டிடுறது. எதனா ஒரு சூழல் போய் மாட்டிடுச்சுன்னா, அதுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இல்லை ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அதுலேயே போய் மாட்டிக்கிட்டு ஒரு புதைக்குழி மாதிரி அதுலேருந்து வெளில வராது. அவ்வளோ வந்து கஷ்டப்படுது. பெண்கள் கேட்கவே வேணாம். அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல போய் இருந்துட்டாங்கன்னா, எதிராளி நீ வேண்டாம் போ அப்படின்னு நிராகரித்தால் கூட அந்த நிராகரிப்பை தள்ளிட்டு திருப்பி போவோம். ஐயோ நான் வந்து பிடிக்குமே அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கே போய் நிற்கும். எத்தனை தடவை வந்து தள்ளி விட்டாலும் சொல்லுவாங்க, எத்தனை முறை தள்ளி விட்டாலும் அவன் நம்மகிட்ட அதை வந்து இறைவன்கிட்ட தான் போனான், மனுஷால்கிட்ட போகக்கூடாது. இறைவன் வந்து பிடிக்கிறது தான் கஷ்டம். அவரை வந்து பிடிச்சிக்கிட்டோம், அவரை சரணாகதி ஆகிட்டோம் அப்படின்னா, மனிதர்கள் வந்து இந்த காலகட்டம் நம்ம நம்பனே கும்பம் என்ன நினச்சிக்கணும்னா, மனிதர்களை தாண்டி இறைவன் தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கணும். புரியுதுங்களா? அவர் நீங்கள் ஒன்று தான் சாய்ஸ் வச்சுருப்பீங்க, அவர் நிறைய சாய்ஸ் உங்களுக்காக வச்சுருக்கிறார். அப்போ கும்பம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தில் உங்களுக்கு செவ்வாய், உங்களுக்கு சூரியன், அதே போல் புதன், உங்களுக்கு வந்து அடுத்த சுக்கிரனும் வந்துடுறார். சுக்கிரன் உங்களை பொறுத்த வரைக்கும் பாக்கிய அதிபதி, 9க்குரியவர். அப்போ ஆட்சி மூலத்திற்கான பலம் பெற்று வந்துடுவார். குருவம் வந்து உங்களுக்கு 6ல் உட்காந்துருக்கும். இந்த 10ல் இருக்கிற கிரகங்களை அவ்வளோ அருமையாக பார்க்கும். அப்போ 10 உங்களுக்குடைய ஒவ்வொரு செயல்களையும் முழுமைப்படுத்தி கொடுக்கக்கூடியது, நீங்கள் யாருன்னு வெளி உலகத்துக்கு காட்டக்கூடியது. நிறைய நாள் மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்களே, நான் யாருன்னு வெளில காட்டணும்னு அதுக்காக எஃபர்ட் போட்டிருப்பீங்க. நிறைய கும்பத்துக்கு சொல்லியிருக்கோம், நல்லா பொறுமை நிதானம் இதெல்லாம் வந்து கடைபிடிங்க, உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்கள் இருக்கும்னு நிறைய வந்து செய்து ஒரு மனத்தொய்வு அடைந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ். உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய முன்னேற்றங்கள், உங்களுடைய துவக்கங்கள் எல்லாம் என்னென்ன செயல் செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு முழுமை பெற்று கொடுக்கும். நல்ல தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், நல்ல மைக்ரேஷன், கணவர் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல பிரிந்திருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல மைக்ரேஷன், ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு, தொழில் மாற்றம், இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே அமைய போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல கல்வி முன்னேற்றம். இது வரைக்கும் படிக்காமல் இருந்தவங்க கூட இப்போ நல்லா படித்து உங்களுடைய மேற்கல்விக்கு எந்த இது நம்ம எடுக்கிறதுக்கு இப்போயே நீங்கள் வந்து ஒரு பேஸ் போட்டுடுவீங்க. நல்லா அந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கெலாம் நல்லா வந்து நீங்கள் உங்களை வந்து தயார்படுத்தி கொள்வது, நல்ல காம்படிட்டிவ் எக்ஸாமிலேருந்து உங்களுக்கான ஒரு போட்டித் தேர்வுலேருந்து ரொம்ப அருமையாக வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். உங்களால் உங்களுடைய பெற்றோருக்கும் கல்வி நிலையத்திற்குமே பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடு, என் வீட்டில் என் வார்த்தைக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட இப்போ குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை, மன நிம்மதி, மன மகிழ்வு இதெல்லாம். ஏன்னா சனி இருந்து நிறைய ஒரு மன கஷ்டம், மன அழுத்தம்லாம் இருந்து பாடுபட்டோம் இல்லையா, அதெல்லாம் அந்த குரு பார்த்து அந்த இதெல்லாம் தீர்த்து வைப்பார். தீர்த்து வைத்து இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய செயல் அனைத்துமே வெற்றி அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழிலுக்கு முயற்சி பண்ணுறீங்களா, சக்ஸஸ். திருமணத்திற்கா, குழந்தை பாக்கியத்திற்கா, அதற்கான ஒரு வைத்தியம் எடுக்கிறீங்களா, இல்லை வழக்கு வியாஜியங்கள் இருக்கா, தொழில் செய்கிற இடத்துல எனக்கு ஆப்பு வச்சானுங்கம்மா, என்னை போட்டு கொடுத்தானுங்க, எனக்கு அங்கேருந்து வேலை செய்யவே முடியலன்னு எவ்வளவோ கண்ணீரும் கம்பளையுமா, கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது, உடல் ஆரோக்கிய குறைபாடு சொல்ல முடியாது, நான் வந்து ஒவ்வொரு நைட்டும் நான் எப்படி தூங்கினேன் தெரியலையே அப்படின்னு. இப்போ ஒரு புடி சாதம் நீங்கள் நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கோளறு பதிகம் தினமும் படித்து, வேல்மாறலை தினமும் பாராயணம் செய்து, திருச்செந்தூர் முருகன் தான் உங்களை காக்கக்கூடிய தெய்வம். வருடம் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு உங்களால் இயன்றது, உங்களுக்கு வெள்ளம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் அங்கே உங்கள் எடைக்கடை தானம் கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்களை காணலாம். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல், தேன்பொழில் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரரையும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு தலைமேல் அயன் கையெழுத்து. உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடியவனே அவன் தான். அதனால் 7.5 சனி வந்துருச்சு, நம்மளுக்கு பாத சனி வந்துருச்சு, நம்ம இனிமேல் வந்துடுவோமான்னு அப்படின்னு இருந்தீங்க இல்லையா முடங்கி. ஏன்னா ராசியில் ராகு, நம்மளுக்கு 7ல் கேது, உங்களை அப்படி ஒரு சிந்தனையில் மாட்டி இந்த சொன்னிட்டேன் ராகுவோட நட்சத்திரம் இதுவே, ராகு புத்தியே போனால் இறைவனை தவிர வேறு யாருமே உங்களை வந்து காப்பாற்றக்கூடியவர் இலர். அவனை மட்டுமே கைப்பிடித்து அருமையாக கடக்கும் பொழுது இந்த மாதம் சொல்லிட்டேன் இல்லையா, அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டில் வந்து தட்டுது, உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. கமெண்ட்டில் நீங்கள் போட போகிறீங்க. உங்களுடைய தசா புத்திகளும் உங்களுடைய கிரக அமைப்புகளும் அருமையாக இருக்கும் பொழுது
கும்ப ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.